ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா சங்க்ஸ் கிரேவி ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு பவுலை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா 2 கப்பு சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிடுங்க. இது போல் நல்லா சாஃப்டாக வெந்துடும். சுடு தண்ணி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிவிடுங்க. மேலே பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிடலாம். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். டொமேட்டோ பியூரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. ஒரு கேப்சிகம்மை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இதில் சேர்த்துடலாம். கேப்சிகம் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஒரு டீஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஒயிட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.